டிசபிலிட்டி ரிலேட்டடான பெனிஃபிட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன் நான் access to கார்டை பற்றி. ஸோ access to கார்டில் அடுத்த இன்னொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவல் கார்டு. ஸோ ட்ராவல் கார்டு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, access to கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ராவல் டு கார்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணி எடுக்கலாம். இந்த ட்ராவல் டு கார்டு வந்து யார் எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசபிலிட்டி இருக்க வேணும், அதே நேரம் நீங்கள் access to கார்டு அப்ளை பண்ணி எடுத்திருக்க வேணும். மூன்றாவது முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன், டிசபிலிட்டி இருந்தாலும் அண்டர் 8 இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து குவாலிஃபைடு இல்லை. இந்த அண்டர் 8 இயர்ஸ் ஓல்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் டிசபிலிட்டியோ இல்லையோ சைல்டுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து கட்டாயம் தேவை சைல்டோட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் அதுக்கு கீழே உள்ள அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் இல்லை. ஆனால் 8 இயர்ஸ் அண்ட் ஓவர் யாராக இருந்தாலும் டிசபிலிட்டியில் இருந்தால் ட்ராவல் கார்டு வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி தான் எடுக்க வேணும் அப்ளிகேஷன். இந்த இதில் வந்து ட்ராவல் கார்டில் என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியா ரெயில். ஸோ வியா ரெயில் உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ரன்னிங் அட் ரெயில். ஸோ இது வந்து ஒட்டோவாக்கு போகுது, மற்றது வந்து டொரண்டோ டு வேன்கூவர் வரைக்கும் ஒரே டைரக்ட் லைனில் போகிற ரெயில். ஸோ இந்த ரெயில் ஃபேர் வந்து உங்களுக்கு 1 பர்சனுக்கு வந்து அதாவது டிசபிள் பர்சனோட ட்ராவல் பண்ணுற ஒரு 1 பர்சனுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்ன விதமான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு ஹாஃப் ப்ரைஸ் ஓ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அல்லது ஃபுல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் 1 பர்சன். இதில் ஏதாவது ஒரு விதமான பெனிஃபிட் கிடைக்கும். ஏனெண்டா இந்த வியா ரெயில் வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸை வந்து டைம் டு டைம் அப்டேட் பண்ணுறவங்க. அதால் இதான்னு சொல்லி சர்ட்டனாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி, இது ஃப்ரீ அப்ளிகேஷன், அப்ளை பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் புக்கிங்கை செய்யலாம். ரைட். ஸோ ஏன் இந்த கார்டு இம்பார்ட்டன்ட் கேட்டால் எஸ் இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் நீங்கள் கட்டாயம் வந்து இந்த ரெயிலில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், கனடாவை சுற்றி பாருங்கள். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கனடாவை பற்றி அறிகிறதுக்கு. ரைட். ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணுமென்று சொன்னால் நீங்கள் ட்ராவல் கார்டுன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பி வைக்கலாம். அதோட இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்து என்ன பெனிஃபிட்ன்றது நான் அப்டேட் பண்ணுற போது உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் அடுத்த பெனிஃபிட்டை பற்றி நாங்கள் பேசுகிற இன்னொரு வீடியோவுக்கு போகும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும் நான் ரஜினி. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.